श्रीमान वेंकटनाथार्य कवितार्थ केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृते। श्री राघव यादवीयम् श्लोकम् 1 பிரதிலோமம். ஸ்லோகம் 3 அனுலோமத்தில் அயோத்தியின் பெருமையை புகழ்ந்தவர் இந்த ஸ்லோகத்தில் துவாரகா நகரின் பெருமைகளை போற்றுகின்றார். பூரி பூசுர காகாராசனா பீவர சாரசா காபி பானக சௌதாசௌ ஸ்ரீரசாலஸ்தபாமகா. இதை பிரித்து பொருள் கூறும்போது பூரி பூசுரகா அகாராசானா பீவர சாரசா கா அபி வ அனக சௌதா அசௌ ஸ்ரீரசாலஸ்தபாமகா அப்படின்னு பிரிக்கிறோம். அப்படி பிரிக்கும் பொழுது என்ன பொருள் வரும் அப்படின்னா, அந்தணர்கள் வேள்விகள் நடத்தக்கூடிய அற்புதமான திண்ணைகள் நிரம்பிய இல்லங்களை உடையதும் அதில் அமர்ந்து வேள்விகள் செய்யும் அதிக அந்தணர்கள் நிறைந்ததும் என்ற பொருளை கொள்ளலாம். நாமனத்தால் மந்திரங்கள் 4 வேதம் 5 வேள்வியோடு ஆரங்கம் நவின்று கலை பயின்று அங்கா மனத்து மறையவர்கள் நிறைந்த துவாரகை அப்படிங்கிற பொருள். அவர்களுக்காக உயர்ந்த திண்ணைகள் நிறைந்த வீடுகளை உடையதும் மிகச் சிறந்ததும் அளவில் ஒப்பற்றதுமான, அதாவது பீவராசரசா தடாகங்கள் மலர்ந்துள்ள ஒப்பற்றதாகிய பெரிய தாமரை மலர்கள் அப்படிங்கிற அர்த்தத்தை உடையது. அக அப்படின்னா குற்றம் உடையது, அனக அப்படின்னா குற்றமற்றது. ஆக குற்றமற்றதாகிய அற்புதமான மாளிகைகள் நிறைந்ததும், ரசாலஸ்தா அப்படின்னா மாமரங்கள். எப்படிப்பட்ட ஒளி பொருந்திய மாமரங்களா, சூரியனை தொடக்கூடிய அளவுக்கு உயர்ந்ததும் அடர்த்தியானதுமாக அப்படின்னு பொருள் எடுத்துக்கலாம். சூரிய ஒளியால் நிறைந்து சூரிய ஒளியாலேயே பழுத்த மாம்பழங்களை உடையதும் அப்படிங்கிற பொருளையும் கொள்ளலாம். அப்படியாகி அந்த துவாரகா நகரம் அப்படின்னு துவாரகையினுடைய சிறப்பை கொண்டாடுகின்றார். நாமனத்தால் மந்திரங்கள் 4 வேதம் 5 வேள்வியோடு ஆரங்கம் நவின்று கலை பயின்று அங்கா மனத்து மறையவர்கள் நிறைந்த துவாரகையில் அவர்களுக்காக உயர்ந்த திண்ணைகள் நிறைந்த வீடுகளை உடையதும் மிகச் சிறந்ததும் அளவில் ஒப்பற்றதுமான மலர்ந்த தாமரைகளை உடையதும் களங்கமற்ற ஒளி வீசக்கூடிய மாளிகைகள் உடையதும் உச்சியில் சூரியன் ஒளி வீசக்கூடிய உயர்ந்த மாமரங்களையும் உடையதாகிய துவாரகா நகரம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினுடைய பொருளை கொள்ளலாம். துவாரகை நகரின் அழகை யாதவா பீரியத்தில் சுவாமி தேசிகன் 11வது அத்தியாயத்தில் அற்புதமாக விளக்கியுள்ளார். பிரச்சோதிதஸ்தத்ர ச விஸ்வகர்மா நாத பிரசத்யை நளினாசனாத்யைஹி ரத்யாதி வைச்சித்ர்யவதீம் விதேனே ராஷிம் குணானாம் இவ ராஜதானீம். பிரம்மன் முதலான தேவர்களால் ஏவப்பட்டு விஸ்வகர்மா நாதனான கண்ணனின் அனுகிரகத்தை பெற தெருக்கள், மதில்கள், கோபுரங்கள் எல்லாம் சேர்ந்து அற்புதமான குணக்குவியல் போன்ற அழகான ராஜதானியை படைத்திட்டான் என்று துவாரகை நகரின் சிறப்பினை சுவாமி தேசிகன் கொண்டாடுகின்றார். ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில் 5வது அம்சத்தில் அத்தியாயம் 23 துவாரகை நகரை நிர்மாணித்த விதம் விளக்கப்பட்டுள்ளது. இதி சஞ்சிந்த்ய கோவிந்தோ யோஜனானாம் மகோததிம் யயாச்சே துவாதசபுரீம் துவாரகாம் தத்ர நிர்மமே மகோத்யானம் மகாவப்ரம் தடாகசதசோபிதாம் பிரசாத கிரகசம்பாதாம் இந்திரஸ்யேவாமராவதிம். யாதவர்களின் நலன் பற்றி சிந்தித்த கண்ணபெருமான் கடலரசனை வேண்டி அவனிடமிருந்து 12 யோஜனை தூரம் நிலம் பெற்று அங்கே நல்ல நந்தவனங்களும் அழகிய தடாகங்களும் பெரிய பெரிய மதில்களும் அதனுள் வீடுகளும் உப்பரிகைகளும் நிறைந்து விளங்க இந்திரனின் அமராவதியை ஒத்த துவாரகையை நிர்மாணித்தார் என்று குறிப்பிடுகின்றார் பராசர ரிஷி. ஆழ்வார்கள் 13 பாசுரங்களால் துவாரகா நகரை மங்களாசாசனம் செய்துள்ளார்கள். திரைப்பூர் கடல் சூழ் தென்மதள் துவரைவேந்து என்று பெரியாழ்வாரும், கூட்டுயர் மாடங்கள் சூழ்ந்து தோன்றும் துவராபதி என்று ஆண்டாலும் துவாரகையின் சிறப்பை கொண்டாடுகின்றார்கள். இவ்வாறாக துவாரகை நகரின் சிறப்பினை
கவி வெங்கடாத்வரை தன்னுடைய அற்புதமான ஸ்லோகத்தின் மூலம் இந்த பகுதியில் விளக்கியுள்ளார். அடுத்த பகுதி வேறு ஒரு ஸ்லோகத்துடன் உங்களை சந்திக்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.